நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அஸ்வத்தாமா குருக்ஷேத்திர போரில் கடைசியாக உயிருடன் இருந்த ஒரே வீரன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவன் பெற்ற சாபம் நாம் கேட்டு கொண்டிருப்பது போல இல்லாமல் வேறொரு மறைந்த திருப்பத்தை கொண்டிருக்கிறது. இந்த கதையின் அந்த மறைக்கப்பட்ட பகுதியைத்தான் இன்று நாம் ஆராயப் போகிறோம். அஸ்வத்தாமாவின் சாபம் நித்திய துயரமா அல்லது மாற்றப்பட்ட விதியா? இதுதான் நாம் அறியப்போகும் உண்மை. இரவில் ஒளி இல்லாமல் நிழல் மட்டுமே சூழ்ந்திருந்தது. ஆயிரக்கணக்கான வீரர்களின் உயிர்கள் காற்றில் கரைந்து விட்டது. அந்த அமைதியை கிழித்து எழுந்தது ஒரு குரல். இனி பாண்டவர்களின் வரிசை அழிக்கப்பட வேண்டும். அந்த குரல் யாருடையது? அஸ்வத்தாமாவுடையது. அந்த நேரத்தில் அவரது கண்களில் இருந்த கோபம் தீயாக எரிந்தது. என் தந்தை துரோணர் அநியாயமாக வீழ்த்தப்பட்டார். என் குலம் அழிந்துவிட்டது. பாண்டவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்ற எண்ணம் அவன் மனதை பிடித்து கொண்டது. அவனின் கையில் பிரம்மாஸ்திரம். அந்த ஆயுதம் உலகையே எரிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. ஆனால் அந்த ஆயுதம் எங்கு சென்றது? பாண்டவர்களின் வயிற்றில் வளர்ந்திருந்த ஒரே உயிரின் மீது. அபிமன்யுவின் கருவில் இருந்த குழந்தை பரீட்சித். காட்சி கண்முன் தெரிகிறதா? இரவின் அமைதி, பாண்டவர்களின் பாளையத்தில் துயரமான அமைதி. அந்த கருவில் மட்டும் ஒரு சிறு உயிர் நடுங்கிக் கொண்டிருக்கும் தருணம். அங்கேதான் கிருஷ்ணன் வெளிப்பட்டார். அஸ்வத்தாமா அந்த கருவை நோக்கி பிரம்மாஸ்திரத்தை விட்டபோது கிருஷ்ணன் தனது தெய்வீக வடிவில் நிற்கின்றார். நீ செய்த பாவம் மனித குலத்தின் எதிர்காலத்தை அழிக்கக்கூடும் என்று அவர் கூறுகிறார். அந்த நேரத்தில் நடந்த உரையாடல் மிகச் சிறப்பாக மனதில் நிற்கிறது. அஸ்வத்தாமா, எனது தந்தை அவமானப்பட்டார். என் வாழ்க்கையில் எஞ்சியதென்ன? நான் பழிவாங்காமல் இருப்பேனா? கிருஷ்ணன், பழிவாங்கும் தீ உன்னை மட்டும் அல்ல, முழு உலகத்தையும் எரித்துவிடும். உனது கரம் பாவத்தால் கரைந்து விட்டது. ஆகையால் உனக்கு சாபம் தருகிறேன். அந்த சாபம் என்ன? அனைவரும் தெரிந்திருப்பார்கள். நீ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உயிரோடு இருக்க வேண்டும். உன் உடலில் காயங்கள் குணமாகாமல் துயரம் தரும். யாரும் உன்னை பாதுகாக்க மாட்டார்கள். உன் வலி உன்னை தினமும் நினைவூட்டும். ஆனால் இங்கேதான் கதையில் மறக்கப்பட்ட திருப்பம் உள்ளது. அஸ்வத்தாமா கேட்டான், நான் இந்த சாபத்தை தாங்கி வாழ்வது எதற்காக? உன் தவறை சுட்டிக்காட்ட உலகத்துக்கு நான் ஒரு சின்னமாக இருக்க வேண்டுமா? கிருஷ்ணன் சற்று அமைதியாய் பார்த்தார். உண்மைதான், ஆனால் உனது சாபம் ஒரு நாள் மாற்றப்படும். உன் வாழ்க்கை ஒரு துயர கதை மட்டுமல்ல, அது எதிர்காலத்தில் ஒரு புதிய விதி ஆகும். இந்த வரியை பற்றி நாம் எத்தனை முறை கேள்விப்பட்டிருக்கிறோம்? மிக குறைவு. பெரும்பாலும் நாம் சாபத்தின் துயர பகுதியையே மட்டுமே கேட்டிருக்கிறோம். ஆனால் அதற்குள் மறைந்திருக்கும் மாற்றம் இந்த கதையின் மிக பெரிய ஆச்சரியமான பகுதி. அஸ்வத்தாமா அந்த தருணத்தில் உணர்ந்த உணர்வுகளை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு புறம் சாபத்தின் வலி, மறுபுறம் ஒரு நாள் விதி மாறும் என்ற கிருஷ்ணனின் மர்மமான வாக்குறுதி. அவன் மனதில் தோன்றியது, என் பாவம் முடிவில்லையா? அல்லது எனக்கொரு மீட்பு பாதை உள்ளதா? இங்கேதான் கேள்வி எழுகிறது. அஸ்வத்தாமாவின் சாபம் ஒரு நாள் உண்மையிலேயே மாற்றப்பட்டதா? அவன் வெறும் துயரச் சின்னமாக வாழ்ந்தானா? அல்லது மறக்கப்பட்ட ஒரு வேறு பங்கு எதிர்கால அவனுக்கு கிடைத்ததா? இந்த கேள்விக்கான பதிலை நாம் அடுத்தடுத்த பகுதிகளில் காணப்போகிறோம். அஸ்வத்தாமாவின் சாபம் எப்படி தெய்வீக தீர்ப்பால் மாற்றப்பட்டது, அவனது கதையின் மறைந்த பகுதி எப்படி வெளிச்சம் கண்டது என்பதை ஆழமாக பார்ப்போம். அஸ்வத்தாமா அந்த இரவுக்குப் பிறகு போரின் தூசிகள் அடங்கியதும், உலகம் வெற்றி தோல்வியின் கணக்கில் மூழ்கியதும், அவனுக்கு போன வாழ்க்கை எப்படி இருந்தது? சாபம் உடனடியாக வெளிப்பட்டது. அவன் நெற்றியில் காயம் திறந்துவிட்டது. அந்த காயத்திலிருந்து இரத்தம் நின்றே விடவில்லை. துன்பமும் தனிமையும் அவன் வாழ்வின் துணை. அவன் நடந்த இடமெல்லாம் மக்கள் அஞ்சினர். இவன் சாபம் பெற்றவன் என்று கூவினர். அவன் பேசும் சொற்கள் கேட்க யாரும் துணிந்ததில்லை. அவன் வலி அவனோடு மட்டும்தான். ஆனால் அவனது மனதில் எப்போதும் ஒலித்தது கிருஷ்ணனின் அந்த வார்த்தை, உனது சாபம் ஒரு நாள் மாற்றப்படும். அஸ்வத்தாமா எண்ணினான், எப்போது, எப்படி சாத்தியமாகும்?
இந்த கேள்வியே அவனது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் பயணத்தில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு மனிதன் இறக்க முடியாமல் வாழ வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு நாளும் உடல் வலியால் நொந்து கொண்டிருக்கும் போது அவன் மனம் மட்டும் ஒரு எதிர்பார்ப்பில் நிலைத்து நிற்கிறது. அந்த எதிர்பார்ப்பு மாற்றம் வரும் என்ற வாக்குறுதி. இங்கேதான் மறைந்த கதையின் அடுத்த பக்கம் வெளிப்படுகிறது. காலங்கள் கடந்தன, யுகங்கள் மாறின, மனிதர்கள் ராஜ்யங்களை அமைத்தனர். அந்த ராஜ்யங்கள் சிதறின. ஆனால் அஸ்வத்தாமா மட்டும் இருந்தான். ஒரு நாள் சோமலோகத்தில் இருந்த முனிவர்கள் கிருஷ்ணனிடம் கேட்டனர், பகவான், அஸ்வத்தாமா ஏன் இவ்வளவு காலம் உயிரோடு இருக்க வேண்டும்? அவன் பாவம் பெரியதுதான், ஆனாலும் சாபத்தின் தீவிரம் அளவுக்கு மீறியது அல்லவா? கிருஷ்ணன் சொன்னார், அவன் பாவம் அவனது தனிப்பட்ட பழி வாங்குதலால் மட்டுமல்ல, அது உலகத்தை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதற்காக அவன் தண்டனை பெற்றான். ஆனால் அவன் ஒரு நாள் மறுபிறவி எடுக்காமல் இதே உடலில் ஒரு விதி நிறைவேற்றப் போகிறான். அந்த நாளில் அவனது சாபம் மாற்றப்படும். முனிவர்கள் வியந்தனர். எப்படி, எப்போது? கிருஷ்ணன் சிரித்தார். காலம்தான் சொல்லும். இதோ இங்கேதான் மறைந்த திருப்பம் இருக்கிறது. அஸ்வத்தாமா வெறும் துயர சின்னம் அல்ல, அவன் எதிர்காலத்தில் ஒரு புதிய பாத்திரம் பெறும் விதியாக இருந்தான். காலம் கடந்து சிலர் சொன்னார்கள், அஸ்வத்தாமா இன்னும் வடக்கில் மலைகளில் சுற்றி கொண்டிருக்கிறான், அவன் குரல் இரவில் கேட்கிறது. சிலர் சொன்னார்கள், அவன் புனித குளத்தில் குளித்தான், காயம் சற்றும் குணமாகவில்லை. சிலர் சொன்னார்கள், அவன் யாரையும் சந்தித்தால் கண்களில் நெருப்பு எரிந்தது போல தெரிந்தது. ஆனால் ஒரு முறை ஒரு முனிவருடன் நடந்த உரையாடல் கதைகளில் மறைந்து கிடக்கிறது. முனிவர் கேட்டார், அஸ்வத்தாமா, நீ இன்னும் ஏன் உன் சாபத்தை நினைத்து கொண்டு துயரப்படுகிறாய்? ஒரு நாள் அது மாறும் என்று உனக்கு சொல்லப்படவில்லைவா? அஸ்வத்தாமா தலையசைத்தான். ஆம், ஆனால் அந்த நாள் எப்போது வரும்? நான் 1000 வருடங்கள் காத்திருக்கிறேன். இன்னும் அந்த விடியல் தோன்றவில்லை. அந்த முனிவர் சொன்னார், விதி நெருங்கி வருகிறது. நீ அறியாத ஒரு நாளில் உன் பங்கு மீண்டும் துவங்கும். அந்த நாளில் நீ வலியின் சிறையிலிருந்து வெளியேறுவாய். இந்த கதையை கேட்ட பிறகு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுந்தது. அஸ்வத்தாமா எதிர்காலத்தில் யாரோரை வழிநடத்த வேண்டிய பங்கு பெறுகிறானா? அவனது சாபம் அவனை அழிக்காமல் ஒருவித காவலராக மாற்றுகிறதா? அவனது கதை அங்கேயே நிற்கவில்லை. புராணங்களில் வரும் மறைமுக குறிப்புகள் சொல்கின்றன, அஸ்வத்தாமா ஒரு நாள் திரும்பி வந்து அநியாயத்திற்கு எதிராக ஒரு காவலனாக நிற்பான் என்று. நீங்கள் நினைத்து பாருங்கள், அவன் ஒரு புறம் சாபம் பெற்ற பாவி, ஆனால் மறுபுறம் எதிர்காலத்தில் ஒளி தரும் காவலன். 2 முகங்கள் கொண்ட ஒரே மனிதன். இதுதான் இந்த கதையின் மறக்கப்பட்ட திருப்பம். ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி, அவன் காவலனாக மாறும் அந்த நாள் எப்போது வரும்? அவன் எதற்காக இன்னும் உயிரோடு இருக்கிறான்? அவனது சாபத்தின் உண்மையான மாற்றம் எப்படி வெளிப்படும்? இதற்கான பதிலை நம்மால் இன்னும் தேடி பார்க்க வேண்டும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து உலகம் மாறியது. ராஜ்யங்கள் வீழ்ந்தன, மனிதர்கள் மறைந்தன. ஆனால் அஸ்வத்தாமா நிலைத்திருந்தான். ஒவ்வொரு காலத்திலும் அவன் மனதில் இருந்த ஒரே நினைவு, கிருஷ்ணனின் அந்த வார்த்தை, உனது சாபம் ஒரு நாள் மாற்றப்படும். இந்த மறைந்த நாள் எப்படி வந்தது என்பதை பார்க்கலாம். ஒரு நாள் பாறைகளால் சூழப்பட்ட அமைதியான மலைப்பகுதியில் அஸ்வத்தாமா நடந்து கொண்டிருந்தான். மென்மையான காற்று வீசியது. சூரியன் அஸ்தம நேரத்தில் மெல்ல அழிந்தது. அந்த நேரத்தில் அவன் மனதில் நினைவுகள் ஓடியது. குருக்ஷேத்திர போர், தந்தையின் மரணம், தனிமை, காயங்கள். அப்போது ஒரு வெளிச்சம் தோன்றியது. ஆச்சரியமாகவும் அழகாகவும். அஸ்வத்தாமா உணர்ந்தான், அது கிருஷ்ணனின் தெய்வீக வலிமை. கிருஷ்ணன் பேசினார், நீ நீண்ட காலம் துன்பம் அனுபவித்தாய். உன் சாபம் நிச்சயமாக உன்னை தவறவிட்டது. ஆனால் நீ இதை உணர்ந்து கற்றாய். பழி வாங்குதல் கடவுளைச் சேர்ந்தது, மனிதத்தைச் சேர்ந்தது அல்ல. இப்போது உன் பாதை மாறும். அஸ்வத்தாமா கண்மூடி திறந்தான். அவன் மனதில் ஒரு ஆழமான அமைதி நுழைந்தது. அவன் சிந்தித்தான்,
நான் சாபத்தின் அடிமை அல்ல, நான் அதை மாற்றக்கூடியவன். இந்த சமயம்தான் மறைந்த திருப்பம் நிகழ்ந்தது. அவனது உடலின் வலியும் காயங்களும் மெல்ல மறைந்தன. துயரும் தனிமையும் அவன் மனதிலிருந்து கிளப்பப்பட்டது. அவன் வாழ்ந்தது வெறும் சாபமில்லை, அது ஒரு பயணம், ஒரு கற்றல், ஒரு மாற்றம். அஸ்வத்தாமா நினைத்தான், நான் உலகிற்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறேன். என் பாவம் எனக்கு ஒரு பாடமாக இருந்தது, ஆனால் அதே பாடம் என் வேறுபாட்டையும் உருவாக்கியது. இந்த கதை உண்மையில் சாபம் மட்டுமல்ல, மனிதன் எவ்வாறு தன்னுடைய தவறுகளை சமாளித்து மாற்றத்தை பெற முடியும் என்பதையும் சொல்லுகிறது. அஸ்வத்தாமாவின் சாபம் உண்மையில் மாற்றம் பெறக்கூடியது என்பதே கதையின் மறைந்த திருப்பம். அப்போது அவன் முனிவர்களுக்கு சென்றான். நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், ஆனால் இப்போது நான் யாருக்காகவும் பயங்கரம் அல்ல. நான் காப்பாற்ற வேண்டிய பல உயிர்கள் இருக்கின்றன. நான் கற்ற பாடம் வலியும் துன்பமும் பழிவாங்கும் எண்ணமும் மனிதனை அழிக்கும், ஆனால் அன்பும் சகிப்புத்தன்மையும் மனிதனை உயர்த்தும். முனிவர்கள் திரும்பி பார்த்தனர். நீ உண்மையில் மாற்றப்பட்டாய் அஸ்வத்தாமா. உன் சாபம் உன்னை அழிக்கவில்லை, அது உனது பாதையை மாற்றியது. இந்த பகுதி கதை சொல்லுகிறது அந்த மறைந்த திருப்பத்தை, அந்த மறைந்த உண்மையை. இப்போது நம்முடைய கண்களில் தெரிகிறது. அஸ்வத்தாமாவின் சாபம் ஒருபோதும் முழுமையாக அழிப்பதாக இல்லாமல் ஒரு புதிய பாதையை திறந்தது. அவன் கடந்த காலத்தில் பாவம் செய்தது, அவன் வாழ்ந்தது, அவன் கற்றது, அனைத்தும் எதிர்காலத்தின் ஒரு பங்கை உருவாக்கியது. உலகம் நினைத்தது அவன் வெறும் துயரத்திலேயே வாழ்ந்தான் என்று. ஆனால் உண்மை வேறுதான். அவன் சாபத்தின் அடிமை அல்ல, அவன் சாபத்தின் மாற்றத்தின் சாட்சி. இதை நினைத்து பாருங்கள். ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் கதை இன்னும் மனிதர்களுக்கு பாடமாக மாறுகிறது. உலகம் வேறுபட்டது, ஆனால் அஸ்வத்தாமா இன்னும் இருக்கிறான். ஒரு ஜீவிதமான கதை, ஒரு நினைவின் உண்மையான சாட்சி. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? சாபமும் துன்பமும் மட்டுமல்ல, அவை மனிதனின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் கருவி. அஸ்வத்தாமா கதையில் நம்முடைய பாடம் இதுதான். கடந்த காலத்தின் வலி எதிர்காலத்தின் வெளிச்சத்தை உருவாக்கும். அஸ்வத்தாமாவின் சாபம் நித்திய துயரமா இல்லாமல் மறைந்த திருப்பம் கொண்ட ஒரு கதை. இன்று நம்மை மாற்றக்கூடியது என்பது கதையின் உண்மை. ஆண்டுகள் கடந்து போய்க் கொண்டாலும் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள், அது ஒரு நாள் மாற்றத்தை தரும். இப்போது அஸ்வத்தாமாவின் கதையை நினைத்து பாருங்கள். அது நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் சொல்லுகிறது. சமயம் முடிந்தது. சாபம், துன்பம், பழிவாங்குதல் அனைத்தும் மாற்றத்தின் வழியை உருவாக்கும்.